குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 25/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:30 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. 25/2/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைவருக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை பார்க்கும் பொழுது நீங்கள் மிக பொறுமையாக இருக்கணும். எந்த வேலையுமே பதற்றமில்லாமல் செய்வது நல்லது. உற்றார் உறவினிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். மனைவி கணவன் ஆக இருந்தால் எதுவுமே ஒற்றுமை அதிகரிக்க மனம் விட்டு பேசுதல் மிகவும் நல்லது. அதே போல் உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பணிவுடன் இருக்கணும். வேலைகளை பதற்றம் இல்லாமல் தவறு இல்லாமல் செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தோடு செய்யணும், பொறுமையோடு செய்யணும். வாடிக்கையாளர்களிடம் பணிவாக இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான அடிப்படை தேவைகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக தடையில்லாமல் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. புதிய வேலை ஏதாவது தேடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேடுங்க, வேலைகள் கிடைக்கும். பழைய வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருகின்ற ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலம் தரும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. புதிய வண்டிகள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது, பயன்படுத்திக்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் சீரடையும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் கண்டிப்பாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பாராட்டுகள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் பலகீனம் அடைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நண்பர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்ப்புங்க. அலுவலகத்தில் அனைவரிடத்திலுமே அனுசரித்து போய்க்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் கவலை இருந்தாக்க அந்த கவலைகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள்.
வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எந்த சம்மந்தமாக நீங்கள் போனாலும் அது வெற்றி அடையும். ஒரு புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது விமர்சனங்கள் தோன்றி மறைவதற்கு உண்டான வாய்ப்பு, மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. செலவு செய்யும் பொழுது பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கறது வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. போட்டியாளர்களை கவனிப்பதற்கு, போட்டியாளர்களை சமாளிப்பதற்கு நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கூடயே நீங்கள் அனுசரித்து போனால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவருடைய விஷயங்களை தயவுசெய்து நீங்கள் தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவரை பற்றி விமர்சனம் பேசாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக செல்லுங்கள். பேருந்தில் ஏறும்போது இறங்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பணிவு கனிவு இருந்தாக்கா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் சில தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே பழிதல் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தன வரவுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சேமிப்புகள் அதிகமாக சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. இப்போ கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதியில் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். புதிய வியாபாரம் தொடர்புக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். பெற்றோர்கள் விருப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சில வாய்ப்புகளை நீங்கள் தவறு விட்டுருப்பீங்க. மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்திங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சா திறமைகளை வெளிப்படுத்துங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அதே மேலே குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை பற்றிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க. எதை செய்கிறதாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. அதே போல் பிடிவாதமாக இருக்காதீங்க. உங்கள் குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் வெளியில் மதிப்புகள், பாராட்டுதல் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் விலகி சென்றவர்கள் எல்லாமே இன்றைக்கி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவருடைய தேவைகளை கண்டிப்பாக அறிந்து நீங்கள் நிறைவேற்றிருப்பீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்காத சில தனவர்கள்லாம் உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க வைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எதிர்மறை எண்ணங்கள், சுறுசுறுப்பு இல்லாமல் இதெல்லாமே இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக தியானம் பண்ணிங்கன்னா இதெல்லாமே போக்கிடலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே பயக்கும். அதே போல் நண்பர்களிடத்தில் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க, பிடிவாதம் வச்சுக்காதீங்க, விட்டு கொடுத்து போவாங்க. கணவன் மனைவி கூட கொஞ்சம் மனதார வாய் விட்டு பேசினா இந்த நாள் நல்லது. அதே போல் எதிர்பார்த்த தனவர்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளரிடத்தில் பொறுமையாக இருங்க. வியாபாரத்தில் லாபங்களுக்கு இருந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் இன்றைக்கி நடந்துக்குங்கம்மா. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நேரம். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அமையும். குழந்தைகள் வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள்லாம் அறிமுகமாவாங்க. வேற்று இன மக்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு, பணி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத தன வரவுகள் வரும்.
உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு உற்றார்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளில் இருக்கும். வெளியூர்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அதே போல் நீண்ட நாள பிரச்சனைகள் ஒரு முடிவு இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை வெளிப்படுத்துங்க, வெற்றிகள் கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வாங்கியே தீரக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம், ஜோதிடம் இதெல்லாம் சிறப்பான முறையில் பார்க்குறோம். அதுவும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோம். இந்த நாள் உங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு பொன்னாளாக, நீங்கள் விரும்பியதெல்லாம் நடைபெற எல்லாம் பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் மறக்காமல் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.